ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைஃபை கப்பல். 2 வாரத்தில் 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்கணுமா? கண்டிப்பாக எடுக்க முடியும். நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 100% ஒர்க் அவுட் ஆகும். இது வேறு சேனலில் கொடுத்து ப்ரொமோட் பண்ணுறதோ இல்லை ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறதோ அது மாதிரிலாம் கிடையாது. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா மானிட்டேஷன் வாங்குறப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 2 வாரத்தில் 1000 சப்ஸ்கிரைபர் உங்களாலே எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோ போட்டேன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது யூடியூப் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். சுத்தமாக செலவே இல்லாமல் நான் வெறும் ஃபோனை மட்டும் வச்சுட்டு நான் வீடியோ பண்ணுறேன், 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிடுவேன், 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது. ஒரு சின்ன செலவு நம்ம பண்ணணும். என்னென்னா யூடியூப் ஸ்டாண்டு ஒன்று கண்டிப்பாக ஒன்று வாங்கிக்கணும். அதை நான் உங்களுக்கு மீஷோவில் நான் வாங்கியிருக்கேன். அந்த லிங்க்கை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் மைக்கு நான் இப்போ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மைக் ஒன்று. இதுவும் ரொம்ப கம்மி தான். இதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம அடுத்து டிப்ஸ் நம்ம என்னன்றதை பார்த்துடலாம். ஓகேவா? இப்போது நீங்கள் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிகினராக இருக்கும் போது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லிப் சிங்கிங் வீடியோவை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் லிப் சிங்கிங் வீடியோ வச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு 5லேருந்து 7 வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? என்னது 5லேருந்து 7 வீடியோவா? எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக முடியும். ஸோ லிப் சிங்கிங் வீடியோவில் இது கண்டிப்பாக முடியும். இதே நீங்கள் கண்டென்ட்டை எடுத்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கண்டிப்பாக முடியாது. அதனால கண்டென்ட் நீங்கள் ஒரு நாளில் 5 இல்லை 7 வீடியோலாம் போடவே முடியாது, இம்பாசிபிள். ஸோ லிப் சிங்கிங் வீடியோன்றப்ப நீங்கள் பண்ணும்போது 5லேருந்து 7 வீடியோ கண்டிப்பாக போட முடியும், போடணும். ஏன் 10 வீடியோ கூட போடலாம். 30 வீடியோ வரைக்கும் உங்களுக்கு லிமிட் இருக்குது. ஆனால் 30 வீடியோலாம் போடாதீங்க. 5 to 7 10 வீடியோக்குள்ளே உங்களால் ஒரு நாளைக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணணும். இப்படி 2 வாரம் கண்டினியூவாக நீங்கள் போஸ்ட் பண்ணணும். கண்டினியூட்டியாக நீங்கள் 2 வாரத்துக்கு 5லேருந்து 7 வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைபரோட இன்க்ரீஸ் லெவல் அதிகமாயிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்ப்பீங்க. நீங்கள் யூடியூபராக இருந்து நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இது ஃபஸ்ட்டு டிப்ஸ். ஓகேவா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே. யூடியூப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு வீடியோ நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டினியூவாக நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ வீடியோ யூடியூப் செக் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வீடியோ கொஞ்ச நாள் போடுறாங்களா இல்லை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு போயிடுறாங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணும்போது 1000 வியூஸ் போயிருக்கலாம். அடுத்த நாள் நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது 500 வியூஸ் தான் போகும். அடுத்த நாள் போஸ்ட் பண்ணும்போது 100 வியூஸ் தான் போகும். அதுக்காக நம்ம சோர்ந்து போயிட்டு வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது. கண்டினியூவாக நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கண்டினியூவாக வீடியோ போட்டுகிட்டே இருங்க. 5லேருந்து 7 வீடியோ 10 வீடியோக்குள்ளே லிப் சிங்கிங் வீடியோவை 2 வாரத்துக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஓகே. இப்போ 5லேருந்து 7 வீடியோ போட சொல்லிட்டேன். ஓகேவா? 10 வீடியோக்குள்ளே நீங்கள் லிப் சிங்கிங் வீடியோ போஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதை எப்படி போஸ்ட் பண்ணணும், எந்த மாதிரியான வீடியோங்கள் போஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். நார்மலாக போயிட்டு காமெடி பண்ணுறது, வடிவேல் காமெடி, சந்தானம் காமெடி, இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்து பண்ணக்கூடாது. ட்ரெண்டிங்கில் எந்த காமெடி வீடியோ இருக்குது, எந்த சாங் வீடியோ இருக்குன்றத நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ இதுவே நீங்கள் லிப் சிங்கிங் வீடியோ நான் பண்ணலை, ஃபுல்லாக கண்டென்ட்டாக பண்ண போகிறேன், காமெடியாக எடுத்து ஒரு கண்டென்ட்டாக பண்ண போகிறேன், இல்லை சமையல் வீடியோ எதுவும் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டியாக இருக்கணும், ஆடியோவும் கிளாரிட்டியாக இருக்கணும். ஸோ யூடியூப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வீடியோ, ஆடியோ இது ரெண்டுமே நல்லா கிளாரிட்டியாக கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்கள் வீடியோ அதிகமாக யூடியூப் ப்ரொமோட் பண்ணும். ஓகே. லிப் சிங்கிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 வீடியோ போட சொல்லியிருக்கேன். பட் இப்போ கண்டென்ட் வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா அது எத்தனை வீடியோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வீடியோக்கும் லிமிட்டு கிடையாது. பட் கண்டென்ட் வீடியோவை நம்ம 5லேருந்து 7 வீடியோ போட முடியாது. உங்களால் முடியும் அப்படின்னா
காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று, 2 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்சா போஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க. கிளியராகவும், வாய்ஸ் கிளியராகவும், வீடியோ கிளியராகவும், நல்ல ஒரு காமெடி வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா நல்ல காமெடியாக இருக்கணும், பார்த்தாலே சிரிக்கிற மாதிரி நல்லா காமெடியாக இருக்கிற மாதிரியான வீடியோவை எடுத்து பண்ணுங்க. அப்படி இல்லையா கண்டென்ட்டாக பண்ண முடியல அப்படின்னா வாய்ஸ் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் வந்து ஆக்ஷன் மட்டும் பண்ணிட்டு ட்ரெண்டிங்கில் உள்ள சாங்கை ஆட் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வியூஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இப்போ யூடியூப்ல நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு 200 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இருக்கிற ஒரு 200 சப்ஸ்கிரைபருக்கு என்ன வீடியோ பிடிச்சிருக்கோ அது சம்மந்தமாக நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நேரம் பார்ப்பாங்க. ஸோ உங்களோட வீடியோவை உங்களோட வியூஸ் வந்து ஒரு ரொம்ப நேரம் பார்த்தாங்க அப்படின்னாலே யூடியூப் வந்து உங்களுக்கு இன்னும் உங்களோட சப்ஸ்கிரைபர் இல்லாமல் மற்றவங்களுக்கு நிறையவே வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க யூடியூப். ஸோ அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, யூடியூப்ல நீங்க வந்துட்டு யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த யூடியூப் ஸ்டுடியோ ஆப்ல போயிட்டு அனலிட்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து ட்ரெண்ட்ஸு, ஓவர்வியூ, ஆடியன்ஸு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். அதுல ஆடியன்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆடியன்ஸ் வந்துட்டு எந்த ஏஜ் குரூப்ல உள்ளவங்க மட்டும் உங்களோட வீடியோஸ்க்கு உங்களோட சப்ஸ்கிரைபரா இருக்காங்க அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஆடியன்ஸ் வந்துட்டு எந்த டைம்ல உங்களோட வீடியோஸை அதிகமா பார்க்குறாங்க அப்படின்றதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த மாதிரியான வீடியோவெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறாங்கன்ற டைட்டில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நான் என்னோட வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. என்னோட யூடியூப் ஸ்டுடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா காமெடி, தமிழ், கப்பிள்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ சில வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு சப்ஸ்கிரைபர் சர்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க இல்லையா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், அதை வந்து யூடியூப் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே நம்ம இதில் சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு காட்டும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அதிகமாகவே பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க எந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் உங்கள் சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்க அந்த ஒரு கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அவங்க எந்த மாதிரியான வீடியோலாம் பார்த்துருக்காங்க அப்படின்றது இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட ஸோ ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் இந்த மாதிரி வீடியோலாம் விரும்பி பார்க்குறாங்க, ஸோ நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்களும் அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூஸ் அதிகமாகும். ஸோ யூடியூப் உங்களுக்கு அவங்க அதிகமாக பார்க்குறப்போ யூடியூப் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்களுக்கும் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்போ உங்களோட வியூஸும் அதிகமாகும், சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் வந்து முக்கியமான விஷயம். இதை கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோ வந்து நான் போட சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ட்ரெண்டிங்கில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு விஷயம். யூடியூப்னா ஆக்சுவலாக வந்துட்டு ஏதாவது ஒரு சாங்கோ ஒரு காமெடியோ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து லிப்சிங்கிங் பண்ணி அந்த வியூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 2வது ட்ரெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இல்லாமல் நியூஸ் சேனல்லையோ இல்லை வெளியில் பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு ட்ரெண்டிங்கில் இருக்கும். ஸோ நமக்கு யூடியூப்ல இல்லாமல் மற்ற விஷயம் அப்படின்னா இப்போ தங்க விலை வந்து திடீர்னு வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும். இல்லை நியூஸ் சேனலில் ஏதாவது ஒரு அரசியல்வாதியோ இல்லை விஜய் திடீர்னு வந்துட்டு அரசியலுக்கு வந்தார் அப்படின்ற விஷயம்லாம் வந்து ட்ரெண்டிங் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி யூடியூப்ல நான் சொல்கிற விஷயம் புரியுதா உங்களுக்கு? யூடியூப் சாங்ஸ் காமெடி ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வேற, வெளியில் டிவி சேனல்ஸ் இல்லை சமூகம் சார்ந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் ஏதாவது ஒன்று ட்ரெண்டிங் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டென்ட்டாக எடுத்தும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ எந்த விஷயம் வந்து அப்போதைக்கு பீக்கில் இருக்கோ, ரொம்ப பீக்கில் இருக்கோ, ரொம்ப ட்ரெண்டிங்கில் வைரலாக இருக்கிறதோ அந்த விஷயங்களை வச்சு அந்த டைட்டிலை வச்சு நீங்கள் வந்து பேசலாம். ஸோ நீங்கள் பேசும்போது இப்போ விஜய் வந்து மாநாடு நடத்தினார் இல்லையா? ஸோ விஜய் மாநாடை பற்றி ஒரு 1 மந்த்துக்கு அந்த டாபிக் தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லா சேனல்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் மாநாடை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே போய் பாருங்கள், வியூஸ் வந்து குறைஞ்சது 10,000ஆவது, ஒரு 10,000 வியூஸாவது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. எந்த விஷயங்கள் வந்து ட்ரெண்டிங்கில் வைரல்லையும் போயிட்டு இருக்கோ அந்த டாபிக் எடுத்து நீங்கள் வந்து பண்ணணும். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட வியூஸ் வந்து அதிகரிக்க ரொம்பவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பாய்.